வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2025க்கான ரிஷபராசிக்கான குரு பயிற்சிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி மே 14, 2025 குரு பயிற்சி ஆகிறார். எங்கே அப்படின்னா ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களோட ராசிக்கு குரு 2ஆம் இடத்துக்கு வர்றார். அப்படின்னா தனம், வாக்கு, குடும்பம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு குரு வரனால அது ரொம்பவே சிறப்புங்க. 1 வருட காலம் இந்த குரு இந்த ராசியில் இருப்பார். குரு 2ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு நல்ல பண வரவு இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல அஷ்டலட்சுமி கடாட்சியம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தடைப்பட்டக்கூடிய எல்லா சுபகாரியங்களும் நல்லபடியாக நடக்கும். பொதுவாக குரு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆவது இடத்துல இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா குரு பலம் வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ பெற்றவங்க இருக்காங்க அப்படின்னா என்னோடய பிள்ளைக்கு இப்போ குருபலம் வந்துருச்சா, என்னுடைய குழந்தைங்களுக்கு நான் திருமணம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடர்கிட்ட போய் கேட்பாங்க. அப்படின்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் குரு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு திருமணத்துக்கான அமைப்பு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த 1 இயரில் நீங்கள் திருமணத்தை எதுவும் தள்ளி போட வேண்டாம். நல்ல வரன்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக திருமணத்தை முடிச்சிருங்க. அதே மாதிரி புத்திர பாக்கியமும் நல்லபடியாக அமையுங்க. நல்ல யோகங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி சனி 11ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அதாவது இப்போ சனி பயிற்சி முடிஞ்சிச்சு 29 மார்ச். அப்போது உங்களுக்கு சனி 11ஆம் இடத்துல வந்திருக்கனால நல்ல வெற்றிகள் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல லாபம் கிடைக்குங்க. உங்களுக்கு நஷ்டங்கள் எதுவும் பெருசாக சனி செஞ்சிட மாட்டார். அப்போ குரு உங்களுக்கு நல்ல பொசிஷனில் இருக்கார், சனியும் உங்களுக்கு நல்ல பொசிஷனில் இருக்கார். அதே போல் இந்த மே 18 போல் ராகு கேது பயிற்சி வருது. அப்போது ராகு உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வரார். உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வராரு. குருவோட பார்வையில் இந்த ராகு இருப்பார். ஆக இந்த கோச்சாரத்தில் இந்த மாதிரியான கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறனால உங்களுக்கு ஜாதகத்தில் இப்போ ஒரு 6ஆம் இடத்து திசையோ இல்லை 8ஆம் இடத்து திசையோ உங்களுக்கு ஆகாத திசைகள் நடந்தால் கூட இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் நல்லபடியாக இருக்கனால இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் நல்லபடியாக மீண்டு வரலாங்க. ரொம்பவே சுபிட்சமாக இருப்பீங்க. அதே மாதிரி இந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் எங்கெங்கே அப்படின்னா 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடன், நோய், எதிரி இந்த ஸ்தானத்தை பார்ப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தை பார்ப்பார். 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ இந்த மாதிரியான இடங்கள்லாம் பார்க்கும்போது என்னென்ன விதமான நன்மைகள்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா 6ஆம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கு கடன்லாம் படிப்படியாக நீங்கள் நல்லபடியாக அடைச்சிருவீங்க. நல்லதொரு பண வரவு கிடைக்கும். அதே மாதிரி எதிரிகள் இல்லாத நிலைமை கண்டிப்பாக உங்களுக்கு வரும். எதிரிங்கள்ட்டேருந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப சுபிட்சமாக இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. நோய்கள் இருந்தால் கூட உங்களுக்கு படிப்படியாக நல்லபடியாக உங்களுக்கு குணமாகி ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கு மரண பயம் எதுவும் இருக்காதுங்க. ஆயுளும் நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தடைகள் எல்லாமே நல்லபடியாக விலகி ரொம்பவே சுபிட்சமாக இருப்பீங்க. அதே மாதிரி 10ஆம் இடத்தை குரு பார்க்குறனால உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி இவ்வளோ நாள் நம்ம ஒரு அடிமை தொழிலே நம்ம வேலை பார்த்துட்டோமே, இது நம்ம சுயமாக நல்ல ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லதொரு தொழில் நீங்கள் தொடங்க முடியுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ உங்களை நம்பி யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இவர் நல்ல திறமையாக இருக்கார், நம்ம முதல் போடுவோம், அவர் தொழில் பண்ணட்டும், அந்த மாதிரிக்கான சாத்தியக்கூறுகள் இப்போ அதிகமாக உண்டு. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி தருணங்கள்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆனால் ப்ராப்பராக அக்ரிமெண்ட் போட்டுட்டு அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் சொந்த தொழில் நீங்களே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தருணமும் இப்போ நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக இந்த டைம் பண்ணலாம். அதே மாதிரி பெண்கள் இருக்கீங்க அப்படின்னா அவங்களும் நீங்கள் இந்த சமயத்தில் நீங்கள் தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நல்லபடியாக தொழில் தொடங்கலாம். அதே மாதிரி மீடியா துறையில் போய் நல்லபடியாக நீங்கள் ஷைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த தருணம் நல்ல ஒரு தருணமாக இருக்கும். அதே மாதிரி சில பேர் இது டைரக்ஷன் துறையில் போகணும், வேறு மாதிரியான சினிமா துறையில் நடிக்கணும், அந்த மாதிரியான முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் ரொம்ப அருமையான காலகட்டங்களாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு நவம்பர் மாதத்துலேருந்து மார்ச் 2026 வரைக்கும் இந்த காலகட்டங்கள்லாம் குரு வக்கரமாக இருப்பார். அப்போ இந்த மாதிரி தருணத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமான அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவீங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம், நல்ல எக்ஸ்பேன்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். ரொம்பவே சிறப்பாக இருப்பீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மே 14லேருந்து ஜூன் 14 இந்த மாதிரி காலகட்டங்களில் மிருகசீர நட்சத்திரத்தில் இருப்பார், செவ்வாயோட சாரத்தில் இருப்பார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா
ஜூன் 15லேருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15 இந்த காலகட்டங்கள்லாம் திருவாதுரை நட்சத்திரத்தில் ராகுவோட சாரத்தில் இருப்பார். இந்த 3 மாத காலகட்டங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். தொழிலாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் நல்லாவே சிறப்பாகவே பண்ணுவீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அக்டோபர் 19 2025லேருந்து 5 டிசம்பர் 2025 வரைக்கும் இந்த காலகட்டங்கள்லாம் குரு வந்து 3ஆம் இடத்துக்கு போவார். அதாவது கடக ராசிக்கு போவார். இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் திருமணத்துக்கான நல்ல பேச்சுவார்த்தை, திருமணம் முடியறதுக்கான அமைப்பு எல்லாமே ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி வெளிநாடு போகணுன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நவம்பர், டிசம்பர், அதே மாதிரி வந்து ஜனவரி இந்த மாதிரியான காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் வெளிநாடு வாய்ப்புகளுக்காக ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அமையுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நீங்கள் வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லபடியாக வீடு கட்டலாம். அதே மாதிரி நல்ல வாகனங்கள் வாங்கணும், கார் வாங்கணும், இது மாதிரியான உங்களோட டெவலப்மெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக சிறப்பாக பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு நல்ல அருமையாக இருக்கனால நீங்கள் என்ன விதமான முயற்சி எடுத்திங்கனாலும் அதில் கண்டிப்பாக நல்லபடியாக வெற்றி அடைவீங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பரான டைமுங்க. என்ன போட்டித் தேர்வு எழுதினாலும் நல்லபடியாக வெற்றி அடைவீங்க, நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்க. உங்களோட சக்ஸஸ் ரேட் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஆக மொத்தம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் குரு பகவானை போய் ஆலங்குடியில் வியாழக்கிழமை போய் வணங்கிட்டு வரலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே போக முடியலன்னா திட்டைக்கு போய் குரு பகவானை போய் வியாழக்கிழமையில் வணங்கிட்டு வரலாம். அதே மாதிரி இங்கெல்லாம் போக முடியல அப்படின்னா உங்களோட வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்கிட்டு வரலாங்க. அதே மாதிரி உங்களோட ஏரியாவில் ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய மக்கள் யாராவது ஒரு 2 பேருக்கு ஒவ்வொரு மாதமும் நீங்கள் அன்னதானம் செஞ்சுட்டு வரும்போது ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. நம்புங்க, நல்லதே நடக்கும். நன்றி, நன்றி, நன்றி.